இந்த ஒரு வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஹோண்டா ஆக்டிவா 6G டிவிஎஸ் ஜூபிட்டர் ரெண்டு ஸ்கூட்டிக்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஸ்கூட்டி எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹோண்டா ஆக்டிவா 6G எடுத்துக்கிட்டேன்னாக்கா இந்தியாவில் டாப் செல்லிங் ஸ்கூட்டி நம்பர் 1 ஸ்கூட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோண்டா ஆக்டிவா தான் 6G தான். ஏன்னா அந்தளவுக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி தான். ஸோ அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டருமே இருக்குது. இதுவும் வந்து பார்த்தோன்னாக்கா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமான ஒரு ஸ்கூட்டி தான். ஃபஸ்ட்டு டிசைனை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டுமே கிட்டத்தட்ட ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு டீசெண்டான ஒரு டிசைனில் தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோண்டா ஆக்டிவா 6Gமே சரி டிவிஎஸ் ஜூபிட்டருமே சரி கிட்டத்தட்ட ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் வேரியன்ஸு அப்புறமா ரேட்டு ஆன் ரோட் ப்ரைஸ், ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ஜின் வைஸ் வந்து ஸ்பெக்கேஸ் வந்து கம்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹோண்டா ஆக்டிவா 6G எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 7.7 பிரேக்கர்ஸ் பவரும் 8.9 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட சேமாக டிவிஎஸ் ஜூபிட்டருமே இதுவும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 7.7 பிரேக்கர்ஸ் பவரும் 8.8 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்கூட்டியுமே காமனாக உங்களுக்கு வந்து அந்த 45 to 50 km/L நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஹைவேல இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 85 வந்து ரீச் ஆகும். அது வந்து ஹோண்டா ஆக்டிவா 6G. அதுவே டிவிஎஸ் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 80 km/h வந்து டாப் ஸ்பீடு ரீச் ஆகும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5.3 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா 6G வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே டிவிஎஸ் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டாங்க 5.8 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ரெண்டு ஸ்கூட்டியுமே காமனாக உங்களுக்கு இந்த டியூப்லெஸ் டயர் வந்துருது. ஹோண்டா ஆக்டிவா 6Gயில் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்கும்போது ஒன்லி ட்ரம் பிரேக் மட்டும் தான் இருக்குது. டிஸ்க் ஹோண்டா ஆக்டிவா 6Gயில் எந்த வேரியன்ஸுமே கொடுக்கல. ஆனால் டிவிஎஸ் ஜூபிட்டரில் உங்களுக்கு வந்து டிஸ்க் வச்ச வேரியன்ட் ஆப்ஷன் வந்து வருது. ஸோ மற்றபடி வெயிட்னு பார்க்கும்போது ஹோண்டா ஆக்டிவா 6G எடுத்துக்கிட்டாங்க 106 கிலோ வந்து இருக்குது. டிவிஎஸ் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டாங்க 109 கிலோ வந்து இருக்குது. குரோனிக்லிஸ்ன்னு பார்க்கும்போது 162 mm வந்து ஹோண்டா ஆக்டிவா 6G வந்து இருக்குது. டிவிஎஸ் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டாங்க 163 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா லைட் செட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹோண்டா ஆக்டிவா 6Gயோட பேஸ் மாடல் ஸ்டார்டிங் மாடலில் உங்களுக்கு வந்து ஹேலஜன் மட்டும் தான் வருது. ஸோ டீலக்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லைட் வந்து வருது. அதுவே ஜூபிட்டர் 110 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் மாடலே உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லைட் வந்து வந்துருது. ஸோ வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது ஹோண்டா ஆக்டிவா 6G எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டு டீலக்ஸ் லிமிடெட் எடிஷன், ஹெச்எஸ்மார்ட்டுக்கான லிமிடெட் எடிஷன். ஸோ அதுவே டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் மெட்டல் எடிஷன், ஸ்டாண்டர்டு செட்டாக்ஸில் ட்ரம் வச்சு வேரியண்ட், செட்டாக்ஸில் ஸ்மார்ட் எஸ்கைட் வேரியண்ட், செட்டாக்ஸில் டிஸ்க் வச்சு வேரியண்ட், செட்டாக்ஸில் ஸ்மார்ட் எஸ்கைட் வேரியண்ட், அப்புறமா கிளாசிக் எடிஷன். கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது ஹோண்டா ஆக்டிவா 6G கிட்டத்தட்ட 9 கலர் ஆப்ஷன் கிட்ட வந்து இருக்குது. அதுவே டிவிஎஸ் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 கலர் ஆப்ஷன் கிட்ட வந்து இருக்குது. ஸோ எல்லா வேரியன்ட்ஸுமே சேர்த்து. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஹோண்டா ஆக்டிவா 6Gயில் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லைட் வந்து வராது, ஹேலஜன் தான் வரும். ஒரு டீலக்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து எல்இடி வந்துடும். இதுவே ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டாங்க பேஸ் மாடலில் உங்களுக்கு வந்து எல்இடி வந்து வந்துடும். ஸோ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவா 6Gயில் உங்களுக்கு வந்து அந்த ஹெச்எஸ் மட்டும் சொல்லக்கூடிய அந்த ரிமோட் மூலியமாக வண்டி ஆக்சஸ் பண்ணுறது, கீலெக்ஸ் ஃபங்க்ஷன், இந்த ஆன்டி தீவிட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கன்சோல் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஹேண்ட்லாக் தான் வருது. அதுவே ஜூபிட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் மாடலில் உங்களுக்கு வந்து ஹேண்ட்லாக் கன்சோல் வருது. ஆனால் அந்த ஸ்மார்ட் எஸ்கனெக்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கன்சோல் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆப் கனெக்டிவிட்டி ஆப்ஷனுமே இருக்குது. நேவிகேஷன் சப்போர்ட் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் இருக்குது, அந்த ஐடச் டெக்னாலஜி, ET5 டெக்னாலஜி, மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், எக்கனாமீட்டர், யூனிக் பே பாஸ் சுவிட்ச், பார்க்கிங் பிரேக், ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜூபிட்டரில் இங்கே வந்து எதிர்பார்க்கலாம். போட் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது ஹோண்டா ஆக்டிவா 6Gயில் 18 லிட்டர் வந்து இருக்குது. அதுவே டிவிஎஸ் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 21 லிட்டர் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ரேட்டுக்கு வந்து வரலாம். ஹோண்டா ஆக்டிவா 6G பேஸ் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,05,000 கிட்ட வந்து வருது. டாப் மாடல் கிட்டத்தட்ட 1,10,000 கிட்ட வந்து வருது. இது வந்து சென்னை ஆன் ரோட் பேஸ் தான். அதுவே டிவிஎஸ் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1,05,000 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1,20,000 வரைக்கும் வேரியன்ட் சத்த மாதிரி இதுக்கான ரேட் வந்து வருது. ஆனால் ஹோண்டா ஆக்டிவா 6Gயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்க் வந்து கிடையாது, ஒன்லி ட்ரம் மட்டும்தான் இருக்குது. தென் ஃபைனலாக எந்த ஸ்கூட்டி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோண்டா ஆக்டிவா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட இன்ஜின் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் டிவிஎஸ் ஜூபிட்டர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் ஒரு சிலர் வந்து ஹோண்டா ஆக்டிவா பக்கம் போவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து ஹோண்டா ஆக்டிவா பிடிக்காதவங்க தாராளமாக நீங்கள் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து போகலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டிவிஎஸில். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டு ஸ்கூட்டியுமே கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஸோ ஒருத்தான ஒரு ஸ்கூட்டி தான். ஸோ ஃபைனலாக உங்களுடைய ஐடியா என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.